இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, அன்பும் பண்பும் நிறைந்த துளாராசி நேயர்கள் ரொம்பங்க விடுங்க. தீராத துன்பத்தை போன மாதம்லாம் அனுப்பிச்சாங்க. அவங்க வரவு இல்லை, செலவு இல்லை, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு நாளே முதல் தேதியே நம்மளுக்கு விடுதலைங்க. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதகாதிபதி அல்லவா குரு பகவான். அவர் இடத்தை விட்டுட்டு மறைந்த ஸ்தானத்தில் சென்றாலே போதும், உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து நீ இல்லறத்தில் நல்லறமாக வாழ போகிறீங்க. முக்கியமாக தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் தலையிட்டோம் அல்லவா. கடன் கடன் நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தோம். இந்த மே மாதம் முதல் தேதியை குரு பகவான் இடம்பெயர்றார் சுவாமி. அதுவும் இல்லாமல் 12ஆம் அதிபதி அல்லவா புதன் பகவான். அவர் நீச்சகதி இருந்தாலே நம்மளுக்கு செல்வங்கள் சேரார். அவர் தான் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கார். நம்மளுக்கு செல்வம் தரவங்களுக்கு எல்லாமே லாக்கில் இருக்காங்க. நம்ம ராசிநாதன் வேற உச்சத்தில் இருந்துட்டார். நாம் இறப்பு நிலை கூட போகலாமான்ற ஒரு எண்ணத்தை கூட உருவாகிருக்கும் இந்த போன மாதங்கள். சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற ராசிநாதன் உச்சம் பெற்றாலே அந்த தொந்தரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க. உச்சம் என்பது 2 சொல்லாகவும் வரும். உச்சம் என்பது ஒரு மனுஷன் உயர்ந்த நிலைமைக்கும் தள்ளுவதும், பாடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பல்லக்கில் போகிறதும் அமைப்பு தான் சுவாமி. அது உச்சம் என்பது. உச்சப்புகழ் என்பதே அப்படி தான் கொடுக்கும். அதனால் உச்சம் பெறும் காலத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நாம் எடுத்திருப்போம். கடனாகட்டும், சனம் சார்ந்த விஷயம் துளாராசிக்காரர் ரொம்ப வேதனை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. நம்மளுக்கு திருமண தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் இனிமேல் தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைந்து திருமணம் பாக்கியம் கைகூடக்கூடிய காலம் இதோ இந்த மாதமே நம்மளுக்கு தொடங்க ஆரம்பிச்சிச்சையா. ஒவ்வொரு நாளும் ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருந்தாங்க, அந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருந்து 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் சனியோடு சம்பந்தப்படக்கூடிய காலங்களில் பெரிய தொந்தரவு, மனதில் அழுத்தங்கள் எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதம் அந்த போன மாதமே அவர் வெளியே வந்துட்டார். நம்மளுக்கு நிம்மதி, அதாவது நிம்மதி தரக்கூடிய அமைப்பு, இந்த தன்னம்பிக்கை முதல்ல வந்துடுச்சுங்க. முதல்ல எதையும் கண்டு அஞ்ச தேவையில்லை, எதையும் கண்டு நாம் பயப்படணும் அவசியமும் இல்லை. இனிமேல் பெரிய பெரிய புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சேரப்போகுதுங்க. புன்னகையோடு வரக்கூடிய காலம் இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வந்து மேஷத்திலிருந்து சூரிய பகவானோடு சேர்ந்து காணப்பட்டு 1ஆம் தேதியை இடம்பெயர போகிறார். குரு பகவான் இடம்பெயர்ந்தால் உங்களுக்கு இன்னும் சுபத்துவம் வாய்ந்து ஒரு 20 தேதிக்கு அப்புறம் நேரடியாக 8ஆம் இடத்துக்கு வராரையா. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறான். 3 கிரகங்களும் ஒன்றாக சேர்க்கை பெறுது. எந்தத்தில்? ரிஷபத்தில் ஐயா. வேறு எந்த ஒரு 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் கடன் நோய் தொன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் விலக போகுது. தேவைகள் என்னவோ அதெல்லாம் மொத்தத்தையும் பூர்த்தி பண்ண போகிறாங்க. லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லோன் கிடைக்கலையா, சேங்ஷன் பண்ணலையா, சேங்ஷன் பண்ண போகிறாங்க. விடுங்க துளாராசிக்காரங்க, இனிமேல் நிம்மதி பெருமூச்சு. தேவையற்ற தொந்தரவு மட்டும் அதையா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கருத்துமாக இருந்துங்க. தவறான விஷயங்களில் மேற்கொள்ளாமல் இருப்பது இந்த காலம் உகந்த காலம். ஏன்னா அந்த மாதிரி தொந்தரவான இடத்துல பகவானுடைய பார்வை பதிஞ்சிருக்குது. இந்த தர்மம் பகவானுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் பார்வையும் குரு பகவானுடைய பார்வை இதுமாரி தேனா கூட கிடைக்காது. நல்ல செல்வங்கள் கிடைக்க போகுது சுவாமி. இது வரைக்கும் செட்டில்மெண்ட் இல்லை, அடிமை தொழிலுக்காக வேலை செஞ்சுட்ருக்கோம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுருக்கோம். நம்ம தேவை என்னன்னே புரிய மாட்டேங்குது. நம்ம எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கான முடிவை எடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க இந்த மாதமே தொடக்கமே நன்றாக இருக்குது, நல்லா இருக்குது சுவாமி. பயப்படுற விஷயமே இல்லை. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலையெல்லாம் மாறிடும். இனிமேல் இந்த கண்ணீர் மல்கெல்லாம் இருந்துங்க பாருங்க, கண்ணீர் என்பது இனிமேல் தேவையே இல்லைங்க. நம்ம ராசிநாதன் உச்சம் பெற்று உச்சம் சூரிய பகவானோடு இருக்கும்போதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் அனுப்பிச்சோம். அவரும் இடம்பெயர்ந்த குருவோடு சேரும் பொழுதுலாம் நல்ல பூவுடன் சேர நாரும் மணக்கும் என்று சொல்கிறோம் இல்லை, அவை எல்லாம் மணக்க வரக்கூடிய காலமாக அமையப்போகுது. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வண்ணம் காணப்படும். தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வங்கள் விட தேவையான வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு செல்வங்கள் சேரத்தை விட இது பொருளாக வாங்கி போட போகிறோம் ஐயா. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுறதுக்கான மெத்தட்ஸில் நம்ம உருவாக்கிடும். இப்போவே ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு வீடுனா மாற்றிடலாமா, மாடக்கூடிய காலமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே மாதம் 1ஆம் தேதியே நம்ம ரெடி ஆகிடுவோம் சுவாமி. எல்லா சுப நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் நாம் தலை குனிஞ்சு தலை நிமிர்ந்து போகல சாமி. எதுக்கும்
தலை குனிஞ்சு தான் இருந்தோம், எங்கே போனாலும் நம்மளை தலைக்குனிவு தான் காணப்பட்டது. இனிமேல் அந்த தலைக்குனிவு என்பது இனிமேல் கிடையாதுங்க. பிள்ளைகள் உங்கள் வழியில் சொன்னால் சொல் பேச்சை கேட்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும். செல்வங்கள் சேரப்போதுங்க. எதுவுமே இல்லைங்க, திருமணம் மட்டும் பண்ணிவிட்டுங்க, எப்படி தான் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு நான் திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். ஐயா கையில் ஒரு 10 பைசா கூட வச்சில்லையா, ஆனால் திருமண பாக்கியம் மட்டும் வந்துடுச்சு, பண்ணிட்டேன். அவங்க கேட்டாங்க, கொடுத்தாங்க, கேட்ட இடத்துல கொடுத்துட்டாங்க. அந்த காலம் இனிமையான காலம். அந்த காலம் இப்போ வருதுங்க. திரும்ப மே மாதமே கொடுக்க போகிறாரு. துளாராசிகாரங்க குடும்ப தலைவனாக இருக்க பெற்றாலோ அல்ல இல்லறத்தில் இருந்தாலே போதுமானது. எல்லா பொறுப்புகளையும் பொறுப்பு சார்ந்த விஷயங்களையும் எடுத்துக்குவாங்க, அவங்களே எடுத்துக்குவாங்க. நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல இது பரவாயில்ல பார்த்துக்கலாம். அந்த ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட வரும், பரவாயில்ல பார்த்துக்கலாம். செலவிகள் சரி பார்த்துக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்பு. ₹1 கொடுத்தாலும் 10 முறை செலவு பண்ணிட்டு வரவங்க இவங்க. ₹1,00,000 கொடுத்தாலும் 10 முறை பத்தாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவரும் ஒருவர். 20 லட்சம் கொடுத்தா கூட பத்தாது. மறுநாள் காலையில் கேட்டால் அவங்க இல்லை இன்னும் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. இனிமேல் அந்த சுச்சுவேஷன்லாம் இல்லை. இனிமேல் செலவீனங்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இல்லை. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய காலங்கள். தேவையில்லாத விஷயங்களில் நாம் தண்டனை பெற்றோம் அல்லவா, தவறான விஷயத்துக்கு நம்ம வேலையை விட்டு நீக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் கிடையாது. அந்த வேலை அமைப்பெல்லாம் நீங்கள் சொந்தமாக செய்யக்கூடிய பாக்கியம் இதோ துளாராசிக்கு இருந்துட்டுருக்குங்க. 2ஆம் அதிபதி சனி சக்கர சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் ரொம்ப தொந்தரவு, வேலையிலே ரொம்ப கஷ்டம், முடியலை, உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா வேலையும் பண்ணிடுச்சு. என்ன பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, என்னென்ன இருக்குது எல்லா மாத்திரையும் போட்டோம். மெடிக்கல் ஷாப்பு தான் வாங்கலை, இல்லைனா ஒன்று வாங்கி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஏன்னா அப்பப்போ ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா தான் சரியாகும். எது ஏறுதுன்னே தெரியல, எது சுகர் ஏறுதான்னு தெரியல, பிபி ஏறலேன்னு தெரியல. இனிமேல் அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலம். இந்த மாத தொடக்கமே நல்லா இருக்குதுய்யா. இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் தாங்க போங்க. யா குரு பகவான் 8ல் சென்றால் கூட அவருடைய பார்வைக்கான மதிப்பீடுங்கள் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை பார்க்குது, 4ஆம் இடம் பார்க்குது, என்னங்க வேணும் உங்களுக்கு? முக்கியமாக 12ஆம் இடத்தை பார்க்குது. இது வரைக்கும் துளாராசிகாரங்க தூங்காமல் இருந்து வந்த, என்ன சொல்லலாம், இரவு தூக்கம் என்பது இல்லாமல் இருந்து வந்த துளாராசிகாரங்களாம் நன்றாக உறங்கக்கூடிய காலம் இந்த காலம். நிம்மதி பெருந்தூக்கம் என்று சொல்ல, ஒரு மனுஷன் முன்ன உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், முதல்ல நல்ல தூக்கம். மினிமம் 8 மணி நேரம், அதாவது 6 மணி நேரமாவது 8 மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்கியே தீரணும். இல்லைன்னா அவன் உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு, தன்னால் நோய் என்பது சேர ஆரம்பிச்சிடும். என்றைக்கு அந்த தூக்கத்தை நாம் இழந்தோமோ அன்றைக்கே நம்மளுக்கு எல்லாமும் வந்துடுச்சு. பறவைகள் எப்படி 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே அவரோட இல்லத்துக்கு சேர்ந்துருவாங்க. நாம் தான், மனிதன் தான் அப்பாற்பட்டவர். இயற்கைக்கு முரம்பாக வேலை செய்யக்கூடிய நபர்களில் நாமும் ஒருவர். எல்லா வேலையுமே நம்ம தான் செய்கிறோம், வேறு யாரும் செய்யலை. முதல் அதை மாற்றிக்கொள்ளலாம். துளாராசிகாரங்க இனிமேல் இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக உண்டு. நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நல்ல இல்லறம் என்பது நம்மளுக்கு சுகங்கள் கிடைக்கக்கூடிய காலம் வருது சாமி. 8ல் இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதி மறைவில் இருப்பது பெரிய முன்னேற்றம் ஐயா. தயவு செய்து நீங்கள் எடுத்துங்க. 8ல் வந்துச்சு, எனக்கு குரு 8ல் வந்துட்டார், அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார்னு தயவு செய்து பயப்படுற விஷயமே இல்லை. எதையும் அவன் செய்து முடிப்பான் என்று முதல்ல நினச்சிக்கணும். ஏன்னா விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதை அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம்ம அந்த இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லின்னு இருங்க சுவாமி. அந்த 2ஆம் இடத்துல குருவின் பார்வை பதியுதல்லவா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பதியும் போதே இறைவன் நாமம் நம்மளுக்கு சுபருடைய பார்வை பதியும் போது குரு சொல்கிறாருன்னா அந்த குரு சொல்கிறத எடுத்துக்கணும். அவர் வார்த்தை சொல்கிறாங்கன்னா உடனே அந்த வேதத்தை நம்ம பிடிச்சிக்கணும். சொல்கிறாங்களா இறைவன் நாமத்தை சொல்லணும், இறைவன் பற்றிலே இருந்துக்கினே இருக்கும். சிவாய நம என்று சொல்லணும். எப்போ நேரம் கிடைக்குது ராமநாமத்தை சொல்லுங்கள். அதிகமாக பிபி ஏறிச்சா ராம் 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 என்று சொல்லுங்கள். பெரியவாரெலாம் சொல்லியிருக்காங்க, காஞ்சி பெரியவாரெலாம் சொல்லி, ராமநாமம் உயர்வான ராமம். இந்த உலகத்தில் நீ எந்த நேரத்தில் இருந்தாலும் அந்த ராமநாமத்தை தகுந்த நேரத்தில் ரொம்ப கடினமாக இருக்கீங்களா, காற்றே இல்லை என்றாலும் அது பிரிட்டு வருமா, அந்த ராமநாமத்துக்கு இணை கிடையாது. இந்த ராம் 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 சொல்லிங்க இருங்க. உங்கள் துக்கங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும்.
இறைவன் அருவரூபத்தில் ஆஞ்சநேயர் நம்மளுக்கு உதவாருங்க. காற்று வாயு புத்திரன் அல்லவா, காற்றை விட வேகமாக வருவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைக்கு நீங்கள் படவே தேவையில்லை. இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த மாதமே நம்மளுக்கு எல்லாமும் கிரகங்கள் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போதுங்க. செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு வந்துடுவார், உங்களோட தெந்துருவார். ராகு பகவானோட சேர்ந்து காணப்படுவார். செல்வங்கள் திடீர் பயற்பாடு, வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் உங்களெல்லாம் கிடைக்க போதுங்க. சுற்றுலா ஆன்மீக சம்பந்தப்பட்ட உணவுகள் நம்மளுக்கு ஏற்படும். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் முழுவதும் இருக்குது. நல்ல ஒரு நிம்மதி என்று சொல்லலாம். ஐயா ஒரு 10 நாள் போனப்பா, நிம்மதியாக இருந்துட்டு வந்தோம். எங்கன்னா வெளியே போயிட்டு ஒரு 5 நாளாவது வெளியே போய் நிம்மதியாகிட்டு, சும்மா வேலை துவளவு இது கடன் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் செல்லுகள்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியாக ஒரு 5 நாள் இல்லை ஒரு 10 நாளோ எங்கன்னா நிம்மதியாக கண்காணாமல் இருந்துட்டு கூலியங்க என்ன கொடைக்கானல் ஊட்டி என்று சொல்கிற மாதிரி சிம்லா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு போயிட்டு ஜாலியாக அதெல்லாம் போய் ஜாலியாக இருந்துட்டு வரணும். மனதிற்கு இதமான அளவுக்கு நம்ம இசை என்று சொல்லக்கூடிய நாமத்தை, இறைவன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை, ஐயா அந்த அறுபடை முருகனும் போய் நீங்கள் வணங்குங்க. துளாராசிகாரை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானே ஒரு தெய்வம். அவங்க நீங்கள் அவரோட திருவடியை பிடிச்சிங்க, வேறு எதுவுமே தேவை. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அந்த அறுபடை முருகனை விளங்கினாவே போதும். வேறு எதுவும் வடபழி முருகனாகட்டும், சிறுவாபுரி முருகனாகட்டும், திருச்செந்தூர் முருகன், அதாவது துளாராசிகாரங்க திருச்செந்தூரும் அதாவது பழனி என்று சொல்லக்கூடிய பழமுதிர்ச்சோலை அல்லது சுவாமிமலை எதனா ஒரு அறுபடை திருத்தணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் படிப்படியாக உனக்கு குறையறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடன் சார்ந்த விஷயங்களோ, நோய் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். எனக்கு இந்த மாத பலனோ குரு பயிற்சியோ நான் சொல்லலைங்க. அந்த மாத பலனே நன்றாக இருக்குது. ஆரம்பமே நம்மளுக்கு நல்லா இருக்குது. மே மாத தொடக்கமே நம்மளுக்கு பெரிய உழைப்பாளர் தினமல்லவா மே 1. நம்ம உழைச்சி வாழக்கூடிய தன்னம்பிக்கை பெற்றவங்க. நம்ம துளாராசிக்கார் எதையும் கடினமாக இருந்தாலும் ஐயா கடின உபகரணத்தையும் சாதாரணமாக மேற்கொள்ளுவாங்க. விலங்குகளை கட்டுப்படுத்தும் தன்மை அவங்களுக்கு இறைவனே கொடுத்துருக்கான். எதையாக இருந்தாலும் கண்டாலும் கட்டு அப்படும். எவ்வளோ பெரிய ஆழம் அவங்கள பார்த்தாங்கன்னா அப்படி நின்றுடும். ஏன்னா காவல் சம்மந்தப்பட்ட படை என்று சொல்லக்கூட எல்லாமே துளாராசிக்கார் போய் பாருங்கள். அவங்கள அதில் தான் அவங்க நாட்டமே பாதுகாக்கும் பணி தான். நாட்டை காக்கிறதோ, வீட்டை காக்கிறதோ, ஊரை காக்கிறது இது மேலே பணியில் தான் அவங்க இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, ஆனால் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலைக்கு. இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த மாதம் தொடக்கமே நம்மளுக்கு நன்றாக உள்ளது. இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லுமே இந்த மே மாத தொடக்கங்க. சிறப்பினை தருங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஏன்னா ராசிநாதனும் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நல்ல அமைப்பு. ஏற்கனவே ஒரு மாதம் முழுவதுமே 24 நாட்கள் சூரியனோடு சேர்ந்து சுக்கிர பகவான் இருந்து நம்மளை நேரடியாக பார்க்குறாரு. இது வரைக்கும் தோஷங்கள் இருந்த தோஷங்கள் கூட நிவர்த்தி அடையுதுங்க. நம்ம தோஷங்கள்லாம் திருமண தடைகளாம் விலகி திருமண வாய்ப்புகள், திடீர் திருமணம் இந்த மே மாதம்லாம் நிறைய பேருக்கு துளாராசிக்காருங்க அமையக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்ல போனால் நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வெற்றி வெற்றி வெற்றி, எங்கு சென்றாலும் வெற்றி, எங்கு போனாலும் வெற்றிங்க. தோல்வி என்பது கிடையாது. அந்த மரண பயமெல்லாம் நீங்கள் இனிமேல் பயப்படவே இல்லை. நம்ம என்னவோ ஆயிடுவோம், நம்ம எதனா பண்ணிக்குவோமோ அந்த எண்ணெல்லாம் இனிமேல் தோன்றவே தோன்றாது. எச்செயலும் இறைவன் செயல் என்று எண்ணி போகக்கூடிய காலம் துளாராசிக்காருக்கு நம்பிக்கை வந்துடுச்சுங்க. வெற்றி அமைப்போடு இறைவன் செயலோடு நாம் வாழ போகிறோம். எண்ணுவதெல்லாம் இறைவன் என்று நாமமே எண்ணிக்கினிருங்க. செய்வதெல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணி வாருங்கள். உங்கள் வாழ்வில் இனிமேல் துன்பம் என்பது நெருங்காத வண்ணம், இன்பம் என்பது கண்டிப்பாக உண்டு. நம்மளுக்கு இனிமேல் துன்பம் என்பதே இல்லைங்க. செல்வங்கள் சேரப்போது விடுங்க. நிம்மதி, பெருந்தூக்கம் எல்லாமே. வீடு கட்டாமல் இருந்துக்கிறீங்களா, இடம் பெயராமல் இருக்க போகிறீங்களா, இடம் பெயர போகிறீங்க. வீட்டில் எதுவுமே வாங்கி போட முடியல, சரி ஒரு ஏசி வாங்கி போட முடியல, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி போட முடியல, ஏசி எதுவுமே வாங்கி போட முடியல, வண்டி வாகனங்கள் வாங்கி போட முடியல. சாமி சும்மா போய் வந்துங்கிறேன் நான். சைக்கிளில் தான் போகிறேன், 2 வீலர் கண்டிப்பாக வாங்குங்க, காராது கண்டிப்பாக வாங்க. பெட்ரோல் விற்கிற விலைக்கு சொல்லாதீங்க. இருக்கக்கூடிய நிலவரம் சொல்கிறேன். ஏதோ வண்டி வாகனம் சேர்க்கை கூடிய அமைப்பு இந்த மாதம் தொடக்கத்திலே நம்மளுக்கு கிடைக்கும். கார் சார்ந்த விஷயங்களோ என்னத்துங்க சும்மா ட்ராவல்ஸ்லேயே கொடுத்து நம்மளை சொந்தமாக வாங்கிக்கலாம் விடுங்க. இன்றைக்கி பெட்ரோல் சார்ஜெலாம் போட்டு பார்ப்பீங்க, அந்த 2 வீலர்லாம் போகிறதுனாலாம் பார்த்தோன்னா ஆகாதே. குடும்பத்தோடு போகிற மாதிரி கார் ஒன்று வாங்கிக்கலாம், தொந்தரவு இல்லாத வேலை அப்படின்ற ஒரு நினைப்போடு வந்துடுவோம். இனிமேல் இன்பம் இன்பம் இன்பம். இனிமேல் செய்கின்ற வேலைகள் அனைத்திலும் பெரிய வெற்றி தரப்போகுது. அதாவது துன்பத்தை விட்டுட்டு விலகிட போகிறோம். துன்பமே கிடையாதுங்க. இனிமேல் துன்பம் என்பது இல்லாத வண்ணம் காணப்பட போகிறது.
இனிமேல் இறைவன் நாம இப்போ அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை எந்நேரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி சொல்லி வர துளாராசிகாரு இருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.